உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். மேஷராசிக்காரங்களுக்கு அற்புதமான சனி பயிற்சி. 12 ராசியில ரிஷபராசி மாதிரி அள்ளி கொடுக்க போறாரு. 10 சனி வர பயப்பட வேண்டாம். 10 பாவகிரகம் இருப்பது நன்மையே. கடகராசிக்காரர்களுக்கு பொற்காலம் ஆரம்பம். இந்த பொற்காலம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா தங்கமா குட்டிடும். சிம்ம ராசிகள் ஜாகிரதையா இருக்கு. கூடயே இருந்து கெடுக்கிறது யாருன்னா ஆன்லைன் மூலமா ஏமாறக்கூடிய சில ராசிகள்னு சொல்லக்கூடிய அமைப்புல இவங்களும் ஒண்ணு. ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஆன்மீகம் சேனல்ல ஆன்மீகம் தொடர்பாக நிறைய தகவல்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரோம். அதன் மூலமா நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு. அந்த வகையில இந்த முறை சனிப்பெயர்ச்சி பலன்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதற்காக வந்திருக்கிறாங்க ஆத்மார்த்த ஜோதிடர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. தெய்வீக ஜோதிடர் டாக்டர் பாலகிருஷ்ணா ரெட்டி அவர்கள். வணக்கம் சார். 5 தலைமுறை தாந்திரிக ஜோதிடர் டாக்டர் விஜய் சேது நாராயணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். சரி, இப்ப 12 ராசிகளுக்கும் இந்த சனிப்பெயர்ச்சியானது எப்படி இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் விளக்கமா சொல்லிடுங்க சார். முதல்ல ஐயா கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். திருக்கணிதப்படி சனி பகவான் அவர்கள் பெயர்ச்சிகிறார். பொதுவாகவே சனி பகவான் அப்படின்னாலுமே எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துருது. ஐயோ, 7.5 சனியா, அஷ்டமத்து சனியா, கண்டச்சனியா, அர்த்தாஷ்டம சனியா அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கதான் செய்யுது. அவர் ஒரு பிடி மாஸ்டர் மாதிரி, கணக்குவாதியார் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் மேஷ வீட்டுக்கு போகிறார், விரய சனியாக ஆரம்பிக்கிறார். பொதுவாகவே செவ்வாய் அங்கே இருக்கிறார் அப்படின்னும் போது சனிக்கும் செவ்வாய்க்கும் ஆகாது, இது பயங்கரமான பிரச்சனையெல்லாம் வரும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம். மேஷ ராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்க போகிறது, என்ன பலன்கள் தரப்போகிறார் சார்? நல்லதுமா. அதாவது இந்த சனி பகவானை பத்தி ஒரு வார்த்தை குறிப்பிடுறோம். அவர் வராருனாலே ஒரு பயம் வருது. வராரியா வந்துட போறாரியா, அது ஆயிரப்பூதியா அப்படின்னு பயப்படுறாங்க. அப்படி பயப்பட தேவையில்லை. சனி பகவானை நீங்க எப்படி பார்க்கணும், 2 எக்ஸ்ட்ரீம்லையும் பலன் தரக்கூடியவர். ஒன்று மிக கடுமையாக தண்டிப்பார், இன்னொன்று மிக உயர்ந்த வாழ்க்கையை தருவார். அப்படி சார் உயர்ந்த வாழ்க்கையை எப்படி சார் கொடுப்பாரு? ஏதாவது ப்ரூஃப் உண்டான்னா பலர் கேட்டு பாருங்க. 7.5 சனி நடக்கும்போது கல்யாணம் ஆயிருக்கும். அவன் வாழ்க்கையில ஒரு அடுத்த மங்களகரமான நிகழ்ச்சி அவர் கொடுக்கிறாரு. கொடுக்காம இல்ல. எல்லோருக்கும் சனி பகவான் பாதிப்பது இல்லை. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு தவறு செய்கிறார் அப்படின்னா உங்களுக்கு கடுமையான தண்டனையை அவர் கொடுக்கிறார். தவறு செய்யாதவங்களை அவர் பாதிக்கிறது இல்லை. அப்போ இப்ப மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய ஜாதகத்துல செவ்வாய் வலுவாக இருந்தால், சூரியன் வலுவாக இருந்தால், குரு வலுவாக இருந்தால் அவர்களை இந்த 7.5 சனி பாதிக்காது. மேஷராசிக்காரங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்குது. இதுவரைக்கும் லாபத்தில் இருக்கக்கூடிய சனி விரயஸ்தானத்துக்குள்ள வராரு. அவர் வராருன்னா நமக்கு ஒரு பயம் வருது. மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்க போறாரான்னா எல்லாரையும் அவர் பாதிக்க மாட்டாரு. முதல் விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த மேஷராசிக்காரங்களுக்கு சனி பகவான் எப்படிப்பட்டவர் அதை வச்சுதான் தெரிஞ்சுக்கணும். அவர் தான் தொழில் ஸ்தானாதிபதி, அவர் தான் லாபஸ்தானாதிபதி. அவர் 12ஆம் இடத்துக்கு வராரு. அப்போ ஒரு மாற்றத்தை தரப்போகிறார். தொழில மாற்றம் தரப்போறார். நீங்க ஒரு மாற்றம் வருதுன்னா, ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரில இப்போ இந்தியாவிலேயே ஒரு தவறு பண்ணிடுறாங்க. அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா, அந்தமானுக்கு அனுப்புறேன், நாடு கடத்துறேன் அப்படிலாம் பழைய காலத்து சொல்லுவாங்க. வெளிநாட்டுக்கு அனுப்புறது கூட நாடு கடத்துறதுன்னு வச்சிருந்தாங்க. அது ஒரு பயமாக நம்முடைய சமுதாயம் நம்பி இருந்துச்சு. தப்பான விஷயம் இல்லை, நாடு கடத்துறது தண்டனை இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றோம், ஃபாரினுக்கு நம்ம விரும்பி போறோம். புரிஞ்சுக்கிறீங்களா நீங்க? அப்போ எதை தண்டனையாக நம்முடைய சமுதாயம் சொன்னதோ அதை தண்டனையா நினைக்காம சந்தோஷம், எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க வாக்கியத்திற்கு நீங்க வித்தியாசம் கேட்டீங்களே, அப்படித்தான் அந்த காலத்துல மக்கள் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க அது தண்டனைன்னு. இன்னைக்கு சந்தோஷம் நினைக்கிறாங்க. அதே மாதிரிதான் வாக்கியத்துல, அன்னைக்கு வாக்கியத்தை நம்பினா இன்னைக்கு திருக்கணிதத்தை நம்புறோம். கால மாற்றங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும், புரியாம பேசிடக்கூடாது. அப்போ இந்த சனி பகவான் 10ஆம் இடத்திற்கு அதிபதியான சனி பகவான் 12ஆம் இடத்துல போய் உட்கார்றார். ஒரு வேலை மாற்றத்தை இவர்களுக்கு தரப்போறார். வேலையில ஒரு தொந்தரவு இருந்துச்சு, இப்போ ஒரு மாற்றம் நிகழப்போகுது. இந்த மாற்றம் எப்படி இருக்கும்னா, வெளிநாட்டுக்கு போகணும், நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மேஷராசிக்காரங்களுக்கு அற்புதமான சனி பயிற்சி. ஃபாரினுக்கு போகக்கூடிய யோகம் கிடைக்குது. அப்போ இது வரவேற்கத்தக்க விஷயம் தானே. சிலருக்கு என்ன ஆகும், ஆபீஸ்ல ப்ரமோஷன் கிடைக்கும். இந்த சனியுடைய ஆதிபத்தியம் எப்படி மேஷராசிக்கு, அவர் தான் 10ஆம் இடம், 11ஆம் இடம். 11ஆம் இடம் ப்ரமோஷன், 12ஆம் இடம் டிரான்ஸ்பர். அவர் ப்ரமோஷனோட டிரான்ஸ்பரையும் கொடுக்குறாரு. உங்களுக்கு அருமையான ஒரு வேலையில ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குறாரு. அப்ப சிலருக்கு தடாலடியா வேலை மாறும். என்னங்க நல்லா இருக்கும் ப்ரமோஷனுங்கிறீங்க,
நல்ல டிரான்ஸ்ஃபருக்கு நீங்க வேலை மாறுமே, வேலை இல்லாம இழந்து போயிருவாங்க அப்படின்னு இழக்கக்கூடிய அமைப்பு வரும். ஆனால் நான் சொன்னேன், இந்த செவ்வாய், சூரியன், குரு இவருடைய தன்மையை பாருங்கன்னு சொன்னேனே, மேஷராசிக்காரர்களுக்கு அந்த கிரகங்கள் நல்ல இடத்துல இருந்தா கிடைக்கக்கூடிய மாற்றம் முன்னேற்றமா இருக்கும். ஒரு சூப்பரான மாற்றம். இந்த சனி பயிற்சியில் எனக்கு ஒரு வேலை மாறிச்சுங்க, என் குடும்பத்துக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்ல போறோம். சனி பயிற்சி அடைகிற காலத்துல பாருங்க, உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா 2வது இடத்துல குரு பாதுகாவலனா நிக்கிறார். குரு எப்படிப்பட்டவர்? இவங்களுக்கு பாக்கியாதிபதி. பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டமா தான் மேஷராசிக்கு இந்த காலகட்டம் இருக்கும். ஒரு கிரகம் பயிற்சி அடையும் போது அந்த கிரகத்தை மட்டும் பார்க்கக்கூடாது, அதன் உடன் இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்கு, அந்த கதிர்வீச்சுக்கள் எப்படி இருக்கும், அது நம்முடைய வாழ்க்கையில் ஆளுமை எப்படி இருக்கும் பார்க்கணுமா இல்லையா நம்ம? அப்போ குரு அங்க உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் வீக்கா கூட இருக்காரு அங்க, அதை நான் மறுக்கல. ஆனால் குரு அடுத்து அமரப்போடைய மிதுன ராசியும் வீக்கு தான் அவருக்கு. இருந்தால் கூட அந்த குரு இருக்கிறார். குரு தான். எங்க வாத்தியார் வறுமையில கூட இருக்கலாம், ஆனா எங்க வாத்தியார் என்னை கையெடுத்து கும்பிடுவேன், அவர் தான் என் வாழ்க்கையில வழிகாட்டினவர். அப்படி குரு 2ஆம் இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு தனவாக்கு குடும்பஸ்தானத்துல மேஷராசிக்காரங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி காலத்துல இருக்காரு பாருங்க, அவர் ஒரு பாதுகாவலராக இருக்க போகிறார். அப்ப என்ன அர்த்தம்? நாம ஒரு வேலையில ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாலே வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணணும். நமக்கு குரு யாரு? நம்ம அப்பா அம்மா, நம்மளை வாழ வச்ச தெய்வங்கள் அவங்கதான். அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணிக்கிடணும். ஒரு வேலை மாற்றம் வருது, நான் ஏத்துக்கிடலாமா? இல்ல ஒரு அஸ்ட்ராலஜரை சந்திக்கணும், எனக்கு ஒரு வேலை மாற்றம் வருது, நான் அதை ஏத்துக்கிடலாமா? ஏன்னா குரு அவங்கதான். அப்போ அவங்கள்ட்ட நம்ம ஒரு ஆலோசனை கேட்கணும், நம்முடைய வெல் விஷஸ் ஆலோசனை கேட்கணும். அப்படி நீங்கள் ஒரு ஜோதிட ஆலோசனை பெற்றுக்கொண்டு, மூத்தவர்களுடைய ஆலோசனையை பெற்றுக்கொண்டு ஒரு வேலை மாறுறீங்கன்னா அந்த வேலை உங்களுக்கு சூப்பரா இருக்கும். ஆனா குருவை தான் உங்களுக்கு நான் சொல்றேன், குரு நல்லா இருந்துச்சுன்னா பிரச்சனை. குரு 2ஆம் இடத்துல இருப்பது இவர்களுக்கு இந்த வகையில ஒரு பாதுகாப்பை தரும். இது ஒரு விஷயமா. அடுத்தது இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த சனி பகவான் மேஷராசிக்காரர்களுக்கு தனஸ்தானத்தை பார்க்கிறார். சனி பகவான் தனஸ்தானத்தை பார்க்கிற போது தனத்தை அள்ளி கொடுப்பார், அது சந்தேகமே கிடையாது. நல்ல வருமானத்தை கொடுப்பாரு. ஆமா, விரையச்சனி. அப்ப தனத்தை இவர் அள்ளி கொடுப்பார். அப்போ உங்களுக்கு சந்தேகம் வருது, விரையச்சனி நிறைய செலவையும் கொடுப்பார். ஒருத்தர் செலவு கொடுக்குறாங்க, வருமானம் வராதுன்னு அர்த்தம் கிடையாது. வருமானம் வரும், செலவும் வரும். அப்படித்தான் நீங்க அர்த்தம் எடுத்துக்கணும். அதுக்கு செலவே இல்லாம இருந்துடும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. விரையச்சனி அங்க இருக்கு, குடும்பத்துல மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஒரு திருமணம் செய்வீங்க, சனி சுக்கிரன் சேர்க்க. சுக்கிரன் எப்படிப்பட்டவங்க? மேஷராசிக்காரங்களுக்கு அவன் தான் கல்யாணத்தை கொடுக்கக்கூடிய ஆளு. அப்ப அந்த சுக்கிரனோட சனி சேர்றாரு. உங்க வீட்டுல உங்க பொண்ணுக்கு கல்யாணம் வைப்பீங்க, கல்யாணத்துக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. அந்த செலவு, அந்த விரயம் சந்தோஷமான விரயம் தானே. அது எதுக்கு நொந்துக்கிட்டு செய்ய போறீங்க? என் பொண்ணுக்கு சந்தோஷம், என் பொண்ணுக்கு கல்யாணம் அப்படி ஊரெல்லாம் கூப்பிட்டு பத்திரிக்கை கொடுத்து சந்தோஷமா செய்வீங்க. அப்ப நல்ல விரயம், சுப விரயம், அது சனி பகவான் செய்ய போறாரு. இப்போ உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய அமைப்புல பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் நமக்கு நல்லா இருக்கணும், இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ உங்களுக்கு புதன் இருக்காரு வைங்க, இந்த சனிப்பெயர்ச்சி காலத்துல பிசினஸ் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா பிசினஸ்ல அளவா இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு தங்கத்தை பத்தி நம்ம பேசினோம். தங்கம் எப்படி இந்த காலத்துல கோல்டு அப்படிங்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி தங்கம் வாங்கி வைக்கக்கூடிய எண்ணங்கள் பெருகும். தங்கத்தின் விலையிலேயே இந்த சனி பகவான் பெரிய பிளக்சுவேஷன் கொடுப்பாரு. ஒரு நேரம் ரொம்ப உயர்வா தங்கத்தின் விலையை கொடுப்பாரு, திடீர்னு கீழே தள்ளவும் செய்வாரு. நம்ம கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ஷேர் மார்க்கெட்ல உச்சத்துக்கு கொண்டு போவாரு, போறாரே நினைச்சு உள்ள இறங்கினோம் கீழே இறக்கி விட்டுருவாரு. இந்த வேலையும் மாத்தி மாத்தி அவர் செய்ய போறாரு. அப்போ மேஷராசிக்காரங்களுக்கு ஹெல்த்தை கொஞ்சம் பார்க்கணும். 7.5 சனி வருது அப்படின்னா ஹெல்த்ல சில ப்ராப்ளம் வரும். யாருக்கு வரும்? சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடியவங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் உடல் கண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் உடல் நலத்துல அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியது இந்த காலகட்டத்தில் அவசியம், அது சந்தேகம் இல்லை. ஆனா வேலை விஷயம் நல்லா இருக்கு. குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்தில் நல்ல குழந்தை பாக்கியம் ஏற்படும். ஃபாரின் போகணும்னு விரும்பக்கூடியவங்களுக்கு வெளிநாட்டு வாழ்க்கை உருவாகும். பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ல தவறான இன்வெஸ்ட்மெண்ட்ல இறங்கிடக்கூடாது. என் ஆபீஸ்ல கூட ஒர்க் பண்ற ஃப்ரெண்டு பிசினஸ் பண்றாரு, நானும் அதே பிசினஸ் பண்றேன் அப்படின்னு இறங்கக்கூடாது. அப்படி பிசினஸ் பண்ண உங்களுக்கு அனுபவம் இல்லாமல் பிசினஸ்ல இறங்காதீங்க. சனி பகவான் அனுபவத்தை கற்றுக் கொடுப்பார். அப்ப நீங்க பிசினஸ்ல போய் அனுபவம் இல்லாம இறங்கினா அங்க அடி விழும். அதை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போறோம். கொஞ்சம் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொண்டால் இந்த காலம் சுபிட்சமான காலம். இப்போ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிகச்சிறந்த வளர்ச்சி வரும். இப்போ உங்க பூர்வீக சொத்து இருக்கும் பாருங்க, பழைய சொத்தெல்லாம் விற்கிறதுக்கு இப்போ யோகம் வருது, புது சொத்தை வாங்கறதுக்கு யோகம் வருது. இதெல்லாம் ரொம்ப நல்ல முறையில உங்களுக்கு அமைய போகுது. பலருக்கு இடமாற்றம் இருக்கும், பூர்வீக இடத்தை விட்டு வேற இடங்களுக்கு மாறுவாங்க, அது இப்ப அமையும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க, அப்பா அம்மா, அவங்க உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிடணும். இப்படி எல்லாம் இருந்தால் இந்த சனிப்பெயர்ச்சி காலம் அற்புதமான காலமா அமையுமா. இப்போ இதுல என்ன பரிகாரம் பண்ணினால் இந்த மேஷராசிக்காரங்களுக்கு
மிகச்சிறந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கால பைரவர்மா. இந்த கால பைரவரை இவங்க என்ன பண்ணணும், சனிக்கிழமை என்று சென்று வழிபடணும். அந்த கால பைரவருக்கு முடிந்தால் கொஞ்சம் புனுகு சார்த்தலாம், சரிங்களா? கால பைரவருக்கு 8 தீபம் ஏற்றணும். அந்த 8 தீபம் எப்படி தீபம் ஏற்றணும், மண் அகல் விளக்கு. இந்த மேஷராசிங்கிறது உங்களுக்கு தெரியும், செவ்வாயுடையது, மண் அகல் விளக்கு. அப்போ அந்த மண் அகல் விளக்குல தீபம் ஏற்றணும், நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணும். 8 தீபம் ஏற்றி அப்படி கால பைரவரை வழிபட்டு கொண்டு வருகிற போது அற்புதமான பலன்கள் மேஷராசிக்காரங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். பல மேஷராசி அன்பர்கள் பயந்துகிட்டே இருக்காங்க, என்னாக போதோ ஏதாக போதோ. அப்படிலாம் பயப்பட வேண்டாம். கொஞ்சம் உடல் நலத்தில் அக்கறை, குடும்பத்தில் அக்கறை, மற்ற விஷயங்களும் நீங்க ஃப்ரீயா இருங்க, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். கண்டிப்பாக சார். ஏன்னா சனி பெயர்ச்சி என்னாகுமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயந்துட்டு இருக்கிற வேளத்துல ரொம்ப பாசிட்டிவான நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ரொம்பவுமே சிறப்பாக இருந்தது. ரொம்ப நன்றி சார். அடுத்தபடியாக சார், ரிஷப ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி என்னெல்லாம் பலன்கள் கொடுக்க போகிறார் சார்? என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகுது அவங்க வாழ்க்கையில? எல்லா இடத்துலையுமே நல்லா இருக்கும். ரிஷபராசிக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல செய்கிற தொழிலில் நிம்மதியும் சந்தோஷமும். சார் எனக்கு வேலை கிடைக்குமா? கிடைக்கும். ப்ரமோஷன் கிடைக்குமா? கிடைக்கும். வெளிநாடு போகலாமா? போகலாம். இங்கே பக்கத்துலேயே ஒருத்தன் காலாட்டி நிற்கிறாங்க சார், அவனுக்கெல்லாம் கொடுத்தாங்க சார், எனக்கு கொடுக்கவே மாட்டேன்றாங்க. கடந்த 2 வருஷமாக படாத பாடு பட்டுனுக்கிறேன், ப்ரமோஷன் வருமா? வரும். சார் கல்யாணமே ஆகலை, எப்போ பார்த்தாலும் நாகதோஷம் ராகதோஷம் ஏதோ ஒரு தோஷம் சொல்லிக்கினே இருக்காங்க. கல்யாணம் ஆகுமா? ஆகும். சரிங்க சார், கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பாக்கியம் தட்டிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு, ஐவிஎஃப்ல பண்ணால் கூட எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். சார் வீடு கட்டலாமா? நானும் எவ்வளோ வீடு பார்த்துட்டேன், மெட்ராஸில் பார்த்துட்டேன், பெங்களூரில் பார்த்துட்டேன். நியூமராலஜி நல்லா இருந்தால் வீடு நல்லா இல்லை, வீடு நியூமராலஜி இருந்தால் டாக்குமெண்ட் சரியில்லை. எங்கே பார்த்தாலும் இந்த போராட்டம் பெருசாக இருக்குது சார். நம்பி வாங்கலாமா இல்லை கோர்ட்டு கேஸ் வந்துடுமா? ஏன்னா இந்த ரிஷபராசிக்கு அந்த சந்தேகமே பெருசாக கொள்ளும். என்னதான் இப்போ நான் சொன்னால் கூட கடைசியில் அவங்க இப்போ ஒரு வார்த்தை கேட்பாங்க, இதெல்லாம் கரெக்டாக வந்துடும்ல சார், நடந்துடும்ல அப்படின்னு அந்த சந்தேகம். ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்று தான் சொல்லுவேன், பியூட்டிஃபுல் 12 ராசியில் ரிஷபராசி மாதிரி சனீஸ்வரர் அள்ளி கொடுக்க போகிறார், கிள்ளி கொடுக்க மாட்டார். அற்புதமாக இருக்கும். நீங்கள் எங்கே கவனமாக இருக்கணும்னா, ராகு கேது பெயர்ச்சியில் ரொம்ப கவனமாக இருக்கணும். 4ஆம் இடத்துல கேது வரும்போது உங்கள் தாயினுடைய உடல் ஆரோக்கியம், இதை எல்லாத்த விட பெண்களால் அவமானப்பட நேரிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, கூட வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 2ஆம் வீட்டுக்கு குரு மாறப்போகிறார், அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா இருக்கும். என்னதான் குரு மாறினாரோ பகை வீட்டுக்கு போகிறதுனால தயவு செஞ்சு ஒய்ஃபை கிண்டல் பண்ணுறது, தமாஷ் பண்ணுறது, ஏதோ ஒன்று நீங்கள் கிண்டல் பண்ணி வச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன், அதனால் அந்தமாக மூஞ்சி தூக்கி வச்சுக்கும், அதனால் பிரச்சனை வந்துடும். முடிஞ்ச வரைக்கும் விளையாட்டு வினையாயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் தயவு செஞ்சு கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக போங்க. பெங்களூரோ மைசூரோ ஹைதராபாத்தோ ஏதோ ஒரு வேலைக்கு போங்க. சில நேரங்களில் பழைய கடன்களை தீக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பிரிவுகள் கூட உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். சுகமான சுமைகள் வேணுமா? சுகமான வசந்தம் வேணுமா? சுகமான சுமைகள்னா வெளியே போய் உங்கள் துணியை நீங்களே துவச்சிக்கணும், உங்கள் சாப்பாடு நீங்களே ரெடி பண்ணிக்கணும். இங்கே இருந்தால் எல்லாம் பொண்டாட்டி பார்த்துக்குவா, அம்மா பார்த்துக்குவா. இப்போ அதையே பார்க்கணும். இதையெல்லாம் சுகமான தண்டனை வேண்டுமா வேண்டாமா? முடிவு உங்கள் கையில் நான் விடுறேன். ஆனால் ஒன்று மாத்திரம் நான் தெளிவாக சொல்கிறேன், ரிஷபராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிற அந்த சனி பகவான் நல்லது பண்ணுவார். 10ஆம் இடத்துக்கு பரிவர்த்தனை மாதிரி பண்ணிக்கிறாங்க 2 பேருமே. நான் என் வீட்டுக்கு போயிடுறேன், நீ உன் வீட்டுக்கு வந்துருன்னு சொல்லிட்டு ராகு பகவான் வரார். ஆகவே அந்த சர்க்கிள் ஞாபகம் வச்சுங்க. இது வரைக்கும் உங்களுக்கு உதவி செஞ்சவர்கள் ரமேஷ், சுரேஷ், ராஜேஷ், இனிமேல் அவங்கெல்லாம் கிடையாது. முன்சாமி, கன்சாமி, ராம்சாமி, உறவுகள் மாறும். தயவு செஞ்சு நான் வீண் பஞ்சாயத்து பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், சளி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் சந்தேகத்தை விடுங்க, தெளிவான முடிவு எடுங்க, தெளிவான சிந்தனை செய்யுங்க, அற்புதமான பலன் கிடைக்கும். ஆனால் நான் சொல்ல போகிற ஒவ்வொரு பரிகாரங்களும் இந்த நிகழ்ச்சியினுடைய கடைசியில் முத்தாய்ப்பாக நான் ஒரு பரிகாரம் சொல்கிறேன். அதனால் இந்த நிகழ்ச்சியை கடைசி வரைக்கும் பாருங்கள். கடைசியில் நான் சொல்ல போகிற 12 ராசிக்கான பரிகாரங்கள் ஒரு தாந்திரிகமான பரிகாரமாக இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட்.
கண்டிப்பாக சார். ஒரு ட்விஸ்ட் வச்சு முடிச்சிருக்கீங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்க சொல்ற போற பரிகாரத்தை. மிதுனம் ராசிக்கு எப்படி இருக்க போகுது சார் இந்த சனி பெயர்ச்சி? என்ன மாதிரியான பலன்கள் வந்து சனி பகவான் அவர்கள் கொடுக்க போகிறார்? மிதுன ராசி அன்பர்களே, நீங்க வந்து 10ல் சனி வரார் அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டாம். 10ல் பாவகிரகம் இருப்பது நன்மையே. அதனால உங்களுக்கு 8க்கும் 9க்கும் உரிய சனி பகவான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கெடுதியை செய்வதை விட நான் என்ற சிந்தனையை ஜாஸ்தி கொடுத்துருவார். நீங்க எப்பயுமே மிஸ்டர் பர்ஃபெக்ட் இல்ல மிஸ்ஸஸ் பர்ஃபெக்ட் அப்படி இருப்பீங்க. அப்படின்னா என்ன? இப்படித்தான் இருக்கணும். நீ ஏன் எந்திரிச்ச? நீ ஏன் உட்காரல? நீ ஏன் அதை செய்யல? ஏன் இதை இப்போ பண்ணல? இப்படி அறிவு சார்ந்த விஷயங்கள் கேட்கறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். இது கால வர்த்தமானம்னு சொல்ற மாதிரி ஒவ்வொரு வயதை பொறுத்து மாறும். இப்போ இந்த ஒரு சின்ன குழந்தைங்க இருக்காங்க மேடம். அப்ப அந்த சின்ன குழந்தைங்க இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க? அந்த தொழில்னா என்ன? சின்ன குழந்தைங்களுக்கு என்ன? படிக்கிறது தான் தொழில். அப்ப அவங்களுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா, படிக்கக்கூடிய அமைப்புகள்ல கொஞ்சம் பிடிவாதம் காட்டுவாங்க. பிடிவாதம் காட்டுவாங்கன்னா, இது ஏன் இப்படி கொஸ்டின் வச்சாங்க? இதை ஏன் அப்படி மாத்திருக்க கூடாது? அப்படின்னா கேட்டுட்டாங்க, அதுக்கு பதில் தானே சொல்லணும். இப்ப நீங்க மிதுன ராசிக்கு கேட்டா நான் மிதுன ராசிக்கு தான் சொல்லணும். அது மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு அந்த பிடிவாதம் வரும். 2வது விஷயம், இப்போ ஐயா சொன்னது மாதிரி இந்த 2025ல வெறும்னா நம்ம சனி பெயர்ச்சின்னா சனியை மட்டுமே வச்சு எடுக்கக்கூடாது. கூட இருக்கக்கூடிய ராகு கேத்துக்களை எடுக்கணும், குருவை எடுக்கணும். அப்ப இந்த மாதிரி அமைப்புகள்ல வரும்பொழுது அப்ப பெரியவர்கள், அப்ப அந்த குழந்தைங்க இருக்காங்க, அப்ப என்ன பண்ணணும்? அவங்கள கொஞ்சம் வாட்ச் பண்ணணும். இவங்க தொல்லைபேசியெல்லாம் பார்க்காம அந்த குழந்தை ஆக்டிவிட்டிஸ் என்ன பண்ணுது, நைட் நேரத்துல என்ன பார்க்குது, எதுல டிஸ்ட்ராக்ட் ஆறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்ல செய்யக்கூடிய வேலையில் அவங்களுக்கு தடுமாற்றம் வருதுன்னா, இதை அவங்க பெரியவங்க வந்து கூட போய் அவங்க ஒரு குரு ஸ்தானத்துல இருந்தோ அவங்க வழிகாட்டுதல் செய்யும் போது அந்த குழந்தைங்களுக்கு அந்த ப்ராப்ளம் தீரும். 2வது, இந்த வயதுல இருக்கக்கூடிய பசங்க, டீனேஜர்ஸ் அப் டு ஈவன் 20 வரைக்கும் கூட வச்சுக்கலாம். ஸ்டண்ட் பண்றேன், வண்டியில வேகமா போவேன் அப்படின்லாம் சொன்னா பல மிதுன ராசி அன்பர்களுக்கு, அதுவும் குறிப்பா அந்த ராகு கேதுகளால் சரி, அதே மாதிரி குருவாலும் சரி, சரிங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணாங்க அப்படின்னா, ஸ்டண்ட் பண்றது இந்த மாதிரி பண்ணாங்கன்னா சட்டத்தால் தண்டிக்கப்படக்கூடிய அமைப்புகளும் உடல் ரீதியான பாதிப்புகள் வரக்கூடிய அமைப்புகளும் இருக்கும். அதனால பெற்றோர்கள் இந்த சூப்பர் பைக்ஸ் வாங்கி கொடுக்குறேன், நீங்கள் போய் நல்லா ஜாலியாக போய் பண்ணுங்க, 5 லட்ச ரூபாய் கடன் வாங்கியாவது நான் வண்டி வாங்கி தரேன் அப்படின்லாம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்கள் குழந்தைங்க கேட்டால் நோன்னு சொல்லிடுறது நன்மை கொடுக்கும். அடுத்தது, எதிர்பாலினத்தினர், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களோட லிமிட்டேஷன்ஸை தெரிஞ்சுண்டு, சரிங்களா, பழகிறது தவறில்லை, ஆனால் லிமிட்டுக்கு மீறி போனால் ஒன்றுக்கு மேற்பட்ட உறவுகளோட போகக்கூடிய அமைப்புகளால் அவமானங்களை ஏற்படுத்தும். அப்போ என்ன, நம்மளோட லிமிட்ஸில் நம்ம இருந்துக்கக்கூடிய அமைப்புகளில் இருந்துட்டா அவமானங்களை தடுத்து கொள்ளலாம். அடுத்தது, இப்போ வந்து நல்லவங்க போல் சித்தரிக்கப்பட்ட சில உறவுகள், கல்யாண ரீதியான வயதில் இருக்கக்கூடியவங்க, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்ஃபாக்சுவேஷன் சொல்லலாம். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய் மாட்டாமல், ஐயோ இவர் பெரிய வசதியாக இருக்காரு, இவருக்கு பெரிய லெவலில் கார் இருக்கே, இவங்க பெரிய லெவலில் இந்த மேடம் சூப்பராக இருக்காங்க, இப்படியெல்லாம் பார்க்குறத விட பேக் செக் பண்ணி அவங்க அந்த கலத்திரஸ்தானம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்புகள் வரக்கூடிய அமைப்புகள் வர்றதுனால அவங்கள உண்மையாகவே செக் பண்ணிவிட்டு, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அப்போது இந்த கேட்ட நட்சத்திரம் கோட்டை கட்டியாலும், பரணி நட்சத்திரம் தரணியாலும், அதே மாதிரி ஆயில்ய நட்சத்திரத்துக்கு பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் கிடையாதுங்க. கட்ட பொருத்தம் பார்த்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணும் பொழுது நட்சத்திர பொருத்தம் இல்லை என்று சொல்லலை, ஆனால் அது மட்டுமே உத்தர தீர்மானிக்காது. ஸோ இந்த பொருத்தங்களோட சேர்த்து கட்ட பொருத்தமும் பார்த்து பேக் செக் பண்ணி ஒவ்வொரு காலங்கள் பண்ணும்போது அந்த ஏஜில் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி விஷயங்களில் தப்பிச்சுக்கலாம். அடுத்த நிலை, இப்போ வந்து வயதில் பெரியவங்க, ஒரு உதாரணத்துக்கு வீட்டில் நல்ல சுப காரியங்கள் பண்ணணும் செய்யணும்னு சொல்கிறவங்க, இந்த மிஸ்டர் பர்ஃபெக்டாக இருக்கவங்க ஆரம்பிக்கும் போதே சொன்ன பாருங்க, அவங்க வந்து ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க. அதே மாதிரி இன்னும் நான் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லணும்னா, மேஜராக இப்போ ஒரு 50 வயசில் இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்கள பார்த்தீங்கன்னா 50 வயசு மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரு 45 வயசு 40 வயசு மாதிரி இந்த விளையாட்டுத்தனம் ஜாஸ்தியாக இருக்கும். சரிங்களா, அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கும் பொழுது அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கக்கூடிய 40 to 50 நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த கால வர்த்தமான கணக்குக்கு பார்த்தீங்கன்னா அந்த 40 to 50ல் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்க குழந்தைகளுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம்னா நான் என்ன மீன் பண்ணுறேன், அவங்களுடைய கருத்துக்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய தகப்பன்மார்களாகவும் தாய்மார்களாகவும் இருந்தால் அவங்களுடைய கிளாஷஸ் இல்லாமல் அவங்க தப்பிச்சிக்கக்கூடிய அமைப்புகள், அவங்க சின்ன குழந்தைங்களுக்கும்
ஒரு 20 வயசு 24 வயசு ஏதோ ஒரு கருத்து சொன்னாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து பண்ணும்போது அந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு குழந்தைகளால் மன வருத்தம் வராமல் தடுத்துக்கலாம். அடுத்தது இப்போ வந்து வெளிநாடு சுற்றுப்பயணம் போகிறேன், இல்லை வெளிநாட்டுக்கு நான் போயிட்டு ஒரு தொழில் செய்ய போகிறேன், இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கிறதெல்லாம் ரொம்ப சூப்பரான காலங்கள் இருக்கும். குறிப்பாக மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்கள் என்றைக்குமே நீங்கள் நல்லா பாருங்கள், மருத்துவத்தில் பெரிய புரட்சிகள் செய்யக்கூடிய அமைப்புகளில் பல பேர் வந்து மிதுனத்தில் வருவாங்க. சரிங்களா? அப்போ அந்த மாதிரி அமைப்பில் மருத்துவத்துறை சம்மந்தமாக, ரிசர்ச் ஓரியன்ட் சம்மந்தமாக, அதேமாதிரி டெக்னாலஜி சம்மந்தமான விஷயங்களில் இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு இது ஒரு பொற்காலமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்துருங்க. அதே மாதிரி தரகுன்னா என்ன? தரகுன்னா என்னன்னா வியாபாரம் பண்ணுறது. மண்டி, அதாவது காய்கறி மண்டியாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு கமிஷன் மண்டியாக இருக்கலாம். இந்த மாதிரி வியாபாரிகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேச்சு சாமர்த்தியத்தினாலும் அதே மாதிரி அவங்களுடைய தன்மையே வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சுண்டு, இது நாங்கள் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை கூட நிறைய ஜோதிடர்கள் சொல்லுவாங்க, நொட்டோரியஸ்லி அன்டிபெண்டபிள் பர்சன்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசியாக இருப்பாங்க. அவங்களே ஆமான்னு சொல்லுவாங்க, அவங்களே இல்லைன்றுவாங்க. இந்த மாதிரி சேஞ்ச் ஆஃப் மைண்ட் ஜாஸ்தி இருக்கக்கூடிய அமைப்புகள் மிதுன ராசிக்கு உண்டு. அந்த மாதிரி விஷயங்களில் இருக்கிறவங்க இப்போ கொஞ்சம் சுதாரிச்சுன்னா கவனத்தோடு செயல்படும் போது அவங்களுக்கு அந்த தரகு மூலமாக நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் வருங்க. இது இல்லாமல் இவங்களுக்கு வந்து பெஸ்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, சுயஜாதகத்தையும் இப்போ நாங்கள் என்னதான் இங்கே இருக்கக்கூடிய அன்பர்கள் வந்து நம்ம ஜோதிட ரீதியாக நம்ம சொன்னாலும் நம்மளோட லக்ன அடிப்படையில் நம்மளுடைய சுயஜாதகத்தையும் பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச அஸ்ட்ராலஜர் நம்மளோட நேயர்கள்லாம் போய் பார்த்துட்டு அது கோல்சார ரீதியான தாக்கங்கள் உங்கள் சுயஜாதகத்துக்கு என்ன நிலையை கொடுக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணும்போது, ஏன்னா நான் உங்களுக்கு அன்பான நேயர்கள் எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா, காலபுருஷ தத்துவத்தில் மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் எல்லாருக்குமே சொல்கிறது என்ன அப்படின்னா, 3 ராஜகிரக பயிற்சி இருக்கிறதுனால உங்களுடைய ஜோதிடர்களை, உங்கள் ஃபேமிலி அஸ்ட்ராலஜரை உங்கள் ஜாதகத்தை எடுத்துன்னு போய் பார்க்கும் பொழுது மிதுன ராசிக்கு மட்டும் இல்லை எல்லா ராசிக்காரர்களுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளும் பரிகாரங்களும் செய்யும் பொழுது நன்மை இருக்கும். எனினும் மிதுன ராசி அன்பர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? அகோரமூர்த்தி வழிபாடு செஞ்சுட்டே வர்றதும், அதே மாதிரி பட்டீஸ்வரம் துர்க்கையம்மன் வழிபாடு செஞ்சுட்டே வர்றதும், மலைமேல் இருக்கும் விநாயகர்னா என்ன? விநாயகருக்கு முன்னுரிமை எடுக்கக்கூடிய அமைப்புனா என்ன? மலைக்கோட்டை, திருச்சியில் இருக்கக்கூடிய மலைக்கோட்டை. அதே மாதிரி மலைமேல் இருக்கும் சாஸ்தா அப்படின்னா என்ன? ஐயப்ப சுவாமி. அப்போ விரதம் இருந்து போகக்கூடிய அமைப்புகள், இந்த மாதிரி அமைப்புகள்லாம் தெய்வீக வழிபாடுகள் ரீதியாக அந்த வழிபாடுகள் செஞ்சுக்கும் போது மாற்றங்கள் கிடைக்கும். பட் இப்போ ஓவராலாக இந்த 10ல் இருக்கக்கூடிய சனி பகவானை வச்சு மட்டுமே யாரும் பயந்துக்க வேண்டாம். 10ல் ஒரு தீய கிரகம் இருப்பது கெடுதி செய்யாது, அது நன்மை அப்படிங்கிறது தான் ஜோதிட சாஸ்திரத்தை சொல்லப்படும். கடகம் ராசிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விடுவு காலம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த 2.5 வருஷம் அஷ்டமத்து சனியில இருந்து சிக்கி சின்ன பின்னமா இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எந்த மாதிரியான பலன்கள் மாற்றத்தை ஏற்படுத்த போகுது? எனதருமை கடகராசி அன்பர்களே, ஐயாவுடைய வானிலை சொல்லணும்னா, அகரம் இப்போ சிகரமாச்சு, தகரம் இப்போ தங்கமாச்சு. அந்த மாதிரி கடகராசிக்காரர்களுக்கு பொற்காலம் ஆரம்பிக்குது. இந்த பொற்காலம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, தங்கமா குட்டிடுமான்னு கேட்கக்கூடாது. அது எப்படி இருக்கும்னா, ஒரு கஷ்டத்தை அனுபவித்தவர்களுக்கு அடுத்து ஒரு நன்மை நடக்கும்போது அது பெரிய பொற்காலம். அதுதான் கடகராசிக்காரங்கள் வந்து பாசமானவர்கள், பிறரை நம்பக்கூடியவர்கள். நான் நல்லா இருக்கேன், நீயும் நல்லா எனக்கு உண்மையா இருக்கணும். நான் ஒரு மனைவி இருக்கா, கணவன்ட்ட என்ன எதிர்பார்ப்பா கடகராசி மனைவி? நான் உனக்கு உண்மையா இருக்கையா, இந்த குடும்பத்துக்கு நான் உண்மையா இருக்கேன், நீயும் எனக்கு உண்மையா இரு அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. இதை புரிந்து கொண்டாலே கடகராசிக்காரர்களுக்கு அந்த அவங்களுடைய வாழ்க்கை நடத்தக்கூடியவர்களுக்கு வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். 3 முக்கியமான விஷயங்களை நம்ம பேசணுமா. அதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் திருமண வாழ்க்கை. கடகராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய திருமண வாழ்க்கை, இப்போ திருமண வாழ்க்கையில பல பிரச்சனைகளை அவங்க சந்திச்சிருப்பாங்க. அது வந்து உள்ளுக்குள்ள பிரச்சனை, மாமியாரால பிரச்சனை, குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை, கணவன் மனைவி இடையில ஒரு அந்யோன்யம் இல்லாத தன்மை, 3ஆம் நபருடைய தலையீட்டினால குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை. இது எல்லாமே நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஏன் அப்படி நடந்துச்சு? சனி பகவான் இவர்களுக்கு களத்திர ஸ்தானாதிபதி. அவன் அட்டமத்துல உட்காந்துட்டான். அப்போ ஆட்டி படைச்சான் அவங்கள. குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இல்லாம போச்சு. அவர்களுக்கு எல்லோருக்குமே வந்து என்னைக்கு அவர் பாக்கியத்துக்கு போனாரோ, அட்டமஸ்தானத்தை விட்டுட்டு பாக்கியஸ்தானத்துக்கு என்னைக்கு போனாரோ வாழ்க்கை பாக்கியமா அமையும். ரொம்ப சூப்பரான ஒரு வாழ்க்கை. திருமண வாழ்க்கையில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், கணவன் மனைவிக்கு இடையில ஒரு புரிதல் வேணுமா. அந்த புரிதல் இருந்துச்சுன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். என்னுடைய கணவன் என்பவர் தவறுகளே இல்லாமல் இருக்கணும், என்னுடைய மனைவி என்பவள் தவறே இல்லாமல் இருக்கணுங்கிறத விட சின்னஞ்சிறு தவறுகள் இருக்கும் பாருங்க,
அதை புரிந்து ஏற்றுக்கொண்டு வாழ்கிற போது அந்த வாழ்க்கை சூப்பரா இருக்கும். என்னைக்குமே தவறோடு தான் நம்ம ஏற்றுக்கொள்ளணும் லைஃப் பார்ட்னரை. அப்படியே மிஸ்டர் கிளீன் அப்படி கிளீனா வரணும் அப்படின்னு நினைக்கிறது வேற எதிர்பார்ப்பு. ஆனால் எதை இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்போ இதுக்கு முன்னால சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டாங்க. வீட்டுக்காரி வந்து சமையல் பண்ணி வச்சு அவன் சாப்பாட்டுல உப்பு இல்லை, முகரக்கட்ட மாதிரி இருக்கு, இப்படியெல்லாம் சொல்லி எவ்வளவு கேவலமா பேசியிருப்பாங்க. இப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரப்போகுது. அப்போ கடகராசிக்காரங்களுக்கு ஒரு சந்தோஷமான சூழ்நிலை. இது ஒண்ணு. திருமணத்திலேயே இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் திருமணம் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க பாருங்க, அவங்க பலருக்கு 2வது கல்யாணம் கூடி வருமா வராதா அப்படிங்கிற வேதனையில் இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு ஆண்களுக்கு இப்போ முதல் கல்யாணமே நடக்க மாட்டேங்குதுமா. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பெண்ணை பெற்றவர்களுடைய கூட்டம் தான் எங்களுக்கு ஜோதிடத்துக்கு நிறைய வரும். என் பொண்ணுக்கு எப்போ சார் கல்யாணம் கேட்பாங்க. இப்போ பெண்ணை பெற்றவர்கள் அதிகம் வருது இல்லை, பையனை பெற்றவங்க தான் அதிக பேர் வராங்க. என் பையனுக்கு கல்யாணமே ஆகலை சார், எப்போ சார் கல்யாணம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு வராங்க. அழகா நம்ம விஜய் சொன்னாரு, திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பொருத்தம் பார்க்கறது இருக்கு பார்த்தீங்களா, அந்த பொருத்தத்தில் 10 பொருத்தம் பார்ப்பது என்பது மிக மிக முக்கியம். அது அடிப்படை. நான் 10 பொருத்தமே பார்க்காம ஜோதிடம் பார்ப்பேன்னு சொன்னா அது ஜோதிடம் தெரிஞ்சவங்களான்னு சந்தேகமாயிரும். 10 பொருத்தம் 30% பொருத்தம் பார்க்கறதுல ஒரு 40% எதுக்கு எடுத்துக்கிறோம்னா கட்ட பொருத்தம்னு பேர். அங்க உள்ள கிரகம் எப்படி இருக்கு, இங்க உள்ள கிரகம் எப்படி இருக்கு, இவருடைய நவாம்ச அமைப்புகள் எப்படி இருக்கு, வாழ்க்கை அம்சமா இருக்குமா, இதெல்லாம் பொருத்தம் பார்க்கும்போது நாங்க பார்க்கிறோம். தசாசந்தி எப்படி இருக்கு, பாவசாம்ஜியம் எப்படி இருக்கு, இதெல்லாம் பார்க்காம ஒரு பொருத்தத்தை பார்க்க முடியாது. இப்போ நான்லாம் பொருத்தம் பார்க்கறேன்னா பக்கத்துல ஜாதகம் பார்க்கும் போதையுமா ஜாதகத்தையும் வச்சுக்கிடுவோம், பக்கத்துல பிரசனத்தையும் வச்சுக்கிடுவோம். அது நுட்பமாக நமக்கு காட்டி கொடுக்கும். இவங்களுக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் வரும் காட்டி கொடுக்கும். இந்த இடத்தை திருமணம் செய்யலாமா அப்படின்னு கூட காட்டி கொடுக்கும். அப்போ அது வச்சுக்கிட்டு தான் திருமணத்தை பார்க்கணும். இப்போ 2வது திருமணத்துக்கு காத்திருக்காங்க பாருங்க, அவர்களுக்கெல்லாம் 2வது கல்யாணம் கூடி வரப்போகுது. அற்புதமான நேரம். ஸோ திருமண விஷயங்களில் மிகச்சிறந்த ஒரு காலமா இது இருக்க போகுது. கல்யாணம் கூடி வரப்போகுது. 2வது மிக முக்கியமான விஷயம் என்ன கடகராசிக்காரர்களுக்கு அப்படின்னா, கடகம் ஜலராசி. அந்த கடகத்தில் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் இப்பொழுது இன்னொரு ஜலராசியான மீனத்தை பார்த்து செல்கிறார். அப்போ இவர்களுக்கு கடல் கடந்து போகணும்னு நினைப்பாங்கல்ல, ஃபாரினுக்கு போகணும்னு, அவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ கூடி வருது. கடல் கடந்து எதுக்கு போவாங்க, ஒன்று படிக்கிறதுக்குன்னு மாணவர்கள் போகணும்னு நினைச்சிருப்பாங்க. எனக்கு ஒரு ஃபேமஸான யூனிவர்சிட்டியில சீட் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ கிடைக்கும், நல்ல இடத்துல அவர்களுக்கு சீட் கிடைக்கும். எனக்கு வெளிநாட்டில் போய் வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறேன், அந்த வியாபாரம் சூப்பராக அமையுமாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு வருவாங்க. அவர்களுக்கு வியாபாரம் நல்லா அமையும். எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் முயற்சிகள்லாம் மிக சூப்பராக அமையும். அதே மாதிரி நான் வெளிநாட்டில் போய் பிஸ்னஸ் பண்ண போறேன், என் பிஸ்னஸ் முயற்சிகள் நல்லா இருக்குமா, அந்த பிஸ்னஸ் முயற்சிகள் நல்லா இருக்கு, எல்லாமே சரி. வெளிநாட்டு தொடர்புடைய எல்லா விஷயம் நல்லா இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு டூராவது நீங்க போயிட்டு வரலாம் கடகராசி நேயர்கள். இப்போ இது வரைக்கும் நான் போகலையா, எனக்கு கூட அந்த அமைப்பு இருக்கானா, இருக்கு, போயிட்டு வாங்க, ஒரு முறை டூருக்கு போயிட்டு வாங்க, நல்லா இருக்கும். பொதுவாகவே ஜாதகம் பார்க்கும்போது நாங்கள் சொல்லுவோம் சரராசி மிக சூப்பரான ராசி. சரம்னா வேகம்மா, சரம்னா ஒரு ஆற்றல், ஆற்றல் பொருந்திய மனிதர்கள் அர்த்தம். அந்த சரம்ங்கிற வார்த்தைக்கு வேகம். சரசரமா பேசுறான் அவன் அப்படிங்கிறாங்க, சரசரமா வார்த்தைகள் விடுறான் அப்படின்னு. வேகம், அப்படி ஒரு வேகம். அந்த சரம் ராசியில பிறந்தவங்க ரொம்ப ஆற்றல் பொருந்தியவர்கள்னு அர்த்தம். அப்போ கடகராசிக்காரர்களுக்கு நல்ல ஆற்றல்கள் நிறைந்தவர்கள் அவர்கள். இப்போ இந்த சனி பகவான் போய் அவங்களுக்கு இந்த மீன ராசியில் அமர்ந்த பிறகு ஒரு நல்ல வேலை அமைகிறது. இது வரைக்கும் டெம்பரரி ஜாப்ல இருக்காங்க வச்சுக்கோங்க, அவர்களுக்கு நல்ல ஜாப் அமைய போது. அட்லீஸ்ட் கான்ட்ராக்ட் பேசிஸ்ல ஜாப் எதிர்பார்க்கிறவங்களுக்கு அதாவது அமையும். அதெல்லாம் 2வது நல்ல விஷயம். முதல் விஷயம் திருமணம், 2வது ஃபாரின் போற ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபாரின்ல இவர்களுக்கு வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் தடுமாறிட்டு இருந்தவங்களுக்கு இப்ப நல்ல வேலை வாய்ப்புகள் அதெல்லாம் உருவாக ஆரம்பிச்சிடும். நீங்க டூர் போயிட்டு வரதுக்கு யோகம் எல்லாமே இருக்கு கடகராசிக்காரர்களுக்கு. 3வது மிக முக்கியமான விஷயம் பண பரிவர்த்தனைகள். பண பரிவர்த்தனையில எச்சரிக்கையா இருக்கணும். இந்த ஆன்லைன் மோசடியில மாட்டிக்கிறது, அவமானப்பட்டு ஒரு சிக்கலில் மாட்டிக்கொள்வது. என்ன அவமானம், இவன் வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வரும், அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் உங்களுடைய சபலத்தை தூண்டும். அதை வச்சுக்கிட்டு இவர் ஒரு இடத்த கான்டாக்ட் பண்ணுவார், ஒரு மசாஜ் சென்டர்பாங்க, ஏதாவது ஒன்று கான்டாக்ட் பண்ணுவார். அங்க போய் வீட்டுக்கும் சொல்ல முடியாம வெளியிலையும் சொல்ல முடியாம ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கிற காசெல்லாம் இழந்து திண்டாடக்கூடிய அமைப்பு கடகராசிக்காரங்களுக்கு இருக்கு. ஒரு பெயர்ச்சி என்பது முழுமையாக நன்மை மட்டும்தான் இல்லை, அது இருக்கக்கூடிய சின்னஞ்சிறு பிரச்சனைகளை நம்ம பார்க்கணும். அப்ப ஆன்லைன் மோசடியில மாட்டிக்கிறது, சமூக வலைத்தளங்களின் அடிப்படையிலான மோசடிகளில் மாட்டிக்கொள்வது, இதெல்லாம் இப்ப உண்டு. எந்த ஒரு பண பரிவர்த்தனைகளையும் குறுக்கு வழியில இறங்கிடக்கூடாது. இந்த பெயர்ச்சி ஆகிற போது குரு பாதகஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காரு, அப்புறம் விரயஸ்தானத்துக்கு வராரு. அப்போ குறுக்கு வழியில போனா அடியை கொடுப்பார். இப்போ லாபஸ்தானம் கடகராசிக்காரங்களுக்கு 11வது ஸ்தானம், அதுதான் பாதகஸ்தானம். அப்போ பணம் லாபமாக அமையுமா இல்ல பாதகமாக அமையுமான்னு கேட்டா, நீங்கள் தவறாக ஒரு பொருளை ஈட்டினால் அது பாதகமாக அமையும். பலருக்கு ஒரு சந்தேகம் வரும்,
ஒரு ராசியை நாங்க பாதக ராசின்னு எப்படி சார் சொல்றது? ஒரே ராசி தான். சரராசிக்கெல்லாம் 11ஆம் வீடு பாதகஸ்தானங்கிறோம், அதையே லாபஸ்தானங்கிறோம். எப்படி சார் நாங்க வித்தியாசம் தெரிஞ்சுக்கிறது? நீங்கள் நன்மையை செய்தால் அது லாபராசி. நீங்க ரொம்ப காசுக்கு ஆசைப்படுறீங்க, இல்ல குறுக்கு வழியில சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த பணமே உங்களுக்கு பாதகம் செய்யும். அந்த ஸ்தானத்துல உட்கார்ந்த கிரகம் உங்களுக்கு பாதகம் செய்திரும். இப்ப குரு உட்கார்ந்துருக்கிறாரு, கவனமா இருங்க. பண பரிவர்த்தனைகளில் கவனமாக இருங்கள். பிள்ளைகள் வளர்ப்பில் கவனமாக இருங்கள். பல நேரம் பிள்ளைகள் தவறான வழிகளில் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப கவனமா இருங்க. இப்படி எல்லாம் கடகராசிக்காரர்களுக்கு அப்போ பணவரவு நல்லா இருக்குமா? இருக்கும். குறுக்கு வழியில சம்பாதிக்க வேண்டாம். திருமண உறவு சிறப்பாக அமைய போகுது. வெளிநாடு போற யோகம் நல்லா இருக்கு. வேலை வாய்ப்பு சிறப்பாக இருக்கு. அப்ப கடகராசிக்காரர்களுக்கு நல்லாவே இருக்கு. இப்போ இதுல முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும். ஐயா இந்த ஐயாவும் சொன்னார், அவரும் சொன்னாரு. ஒரு ஜாதகத்தை பார்க்கிற போது அந்த ஜாதகத்திற்கு பலன்கள் நம்ம சொல்கிற போது இப்ப சொல்லிட்டு இருக்கிறது கோச்சார பலன்கள். என்னுடைய டெய்லி ராசி பலன் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதுல எப்பவுமே நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், இங்க நான் சொல்றதெல்லாம் கோச்சார பலன்கள். உங்களுடைய பிறந்த கால ஜாதகம் எதுவோ அதன் அடிப்படையில தான் பலன்கள் அமையும். இந்த பலன்களை மட்டும் பார்க்காதீங்க, பிறந்த கால ஜாதகத்தின் அடிப்படையில் தான் பலன்கள் உறுதி செய்யும் உங்க வாழ்க்கையை அப்படின்னு. அப்போ ஜனனகால ஜாதகமே இறுதியானது அப்படின்னு நண்பர் சொல்லுவாரு. அந்த மாதிரி அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். இதையும் அதையும் இணைச்சு பார்க்கணும். சரிங்க. ஸோ கடகராசிக்காரங்களுக்கு நல்ல காலம். இப்போ கடகராசிக்காரர்கள் தன்னுடைய சீட்ல நிமிர்ந்து உட்காருவாங்க. இங்க வாழ்க்கை ஒளிமயமான வாழ்க்கை ஆரம்பிக்குதுங்க அப்படின்னு நிம்மதியா இருப்பாங்க. இவர்களுக்கு உரிய பரிகாரம் என்ன? இப்ப கடகராசிக்காரங்களுக்கு சனி அட்டமத்தை விட்டு பாக்கிய ஸ்தானத்துக்கு போயாச்சு. அப்ப இவர்களுக்கு கூட பரிகாரம் இவர்கள் என்ன செய்யலாம் கேட்டீங்கன்னா, ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும். ஆஞ்சநேயருக்கு என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, அபிஷேகம் செய்வது, ஆஞ்சநேயருக்கு உளுந்து வடை மாலை சாற்றுவது, இதெல்லாம் அற்புதமான பரிகாரங்களை கொடுக்கும், அற்புதமான பலனை கொடுக்கும். ஸோ ஆஞ்சநேயர் வழிபாடு என்பது சனி பகவான் பிரீத்தியில ரொம்ப அற்புதமான வழிபாடு. பலருக்கு இதுல ஒரு சந்தேகம் வருதுமா, பரிகாரம் என்பது பலன் தருமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. அது உண்மையா, ஜோதிடத்தில் உண்மையா அப்படின்னு. ஜோதிடம் என்பது வெறும் ஜோதிடம் இல்லம்மா. ஜோதிடம் ஒரு பக்கம், ஆன்மீகம் ஒரு பக்கம். இந்த இரண்டையும் இணைத்துதான் நம்ம பலன் சொல்லணும். அப்பதான் அது நல்லா இருக்கும். அதுதான் சரியான ஜோதிடம். ஆன்மீகத்தில் பரிகாரங்கள் இருக்கிறது, அற்புதமான பரிகாரங்கள். அப்படித்தான் நீங்க இந்த விஷயத்தில் நம்ம சொல்வது, கடகராசிக்காரர்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும். அந்த ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிற போது சனிக்கிழமைகளிலே ஆஞ்சநேயரை வலம் வருவது, அடிப்பிரதட்சணம் பண்ணணும். அப்படி போகும்போது நல்ல பலன் இவர்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குமா. ஸோ கடகராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி மிகுந்த வரங்களை அள்ளித்தர வருகிறது. கண்டிப்பா கடகராசிக்காரர்கள் அப்படியே குழு குழு நினைஞ்சிருப்பாங்க இந்நேரம் உங்க ஜோதிடத்துல. ரொம்ப நன்றி சார். அடுத்தது சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா அஷ்டமத்து சனி ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 8ல் சனி இருந்தால் ரொம்ப கஷ்டத்தை கொடுப்பாரு அப்படின்னு ரொம்ப பயத்துல இருக்காங்க. அவங்களுக்கான மாற்றம் எப்படி இருக்க போகுது இந்த சனி பயிற்சியில? நீங்க சொல்றத பார்த்தாலே பாதி பயம் நம்ம ஜனங்களுக்கு வந்துடும். பயங்காட்டி வச்சிருக்காங்க சார். வாழ்க்கைங்கிறது பயப்படுறதுக்காகவோ ஜோதிடம் பார்க்கறது பயமுறுத்துறதுக்காகவோ கிடையாது. எந்த கட்டத்துல நம்ம வெளியே வரலான்னு பார்க்கணும். கட்டம் சரியா பாரு. அது எதுக்காக பார்க்கணும் அப்படிங்கிற 12 கட்டத்துல ஒரு கட்டம் நம்ம வெளியே வந்துடலாம். இந்த சலசலப்புக்கெல்லாம் சிம்ம ராசிக்காரர்கள் பயப்படுறவங்களா அவங்க எல்லாத்தையும் போயிட்டு வாழ்வாங்க. அஷ்டம சனியா இருந்தா என்ன, குரு பார்வை இல்லைன்னா என்ன. ஆனா இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற என் அன்பு நேயர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். இது சனிப்பெயர்ச்சி நிகழ்ச்சி, அதால என் கையை கட்டி போட்டாங்க. ஆனால் உங்கள் வீட்டுக்கு கரெக்டாக சமசப்தமாக இடத்துல ராகு வர்றார். ஜாகிரதையாக இருக்கணும். நீங்கள் சனியால் பாதிக்கப்பட்டா கூட கூடயே இருந்து கெடுக்கிறது யாருன்னா ராகு தான். நம்பிக்கை துரோகங்கள், உடல் ஆரோக்கியங்கள், மனக்குழப்பங்கள், செய்யாத குற்றத்துக்கு தண்டனைகள், மான அவமானங்கள் சேரும். இத்தனைக்கும் நீங்கள் நேர்மையான மனுஷன், அன்புக்கு பாத்திரமானவர், பேசுறதான் பயங்கரமாக பேசுவீங்க, சத்தமாக பேசுவீங்க. அதில் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. ஆனால் உங்கள் ஜாதகத்தில் இப்போ நம்ம எங்கே கவனமாக இருக்கணும்னா, வேற்று மொழி இனத்தவர்களால் துரோகம் என்பது கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து பார்த்து முடிவு எடுக்கணும். சில நேரங்களில் சில பிரிவுகள் கூட உங்களுக்கு நல்லது தரும். என்ன தெரியுங்களா, நம்ம வீட்டில் மனைவி பக்கத்துலேயே உட்காந்துருந்தா நம்ம அருமை தெரியாது. கொஞ்சம் ஒரு 3 மாதம் பெங்களூரோ மைசூரோ இல்லைன்னா அமெரிக்காவுக்கோ லண்டனுக்கோ ஏதோ ஒன்று கிளம்பி போங்களேன், உங்களுடைய அருமை அவங்களுக்கு என்னன்னு தெரியும். அந்த பாசம்னா என்னன்னு தெரியும். உங்களுக்கு தண்டனை, அவங்களுக்கு உங்கள் அருமை புரியும். அதே நேரத்தில் திருமண வாழ்க்கையில் இன்னும் இருக்கும் கூடும். பிள்ளைங்க படிக்கும்போது கொஞ்சம் மெமரி வச்சு படிங்க. ஒரு ஸ்டெப்ஸு போடுறீங்க, ஏதோ ஒரு ஸ்டெப்ஸை விட்டுட்டு அடுத்த ஸ்டெப்பு அவசரம். எனக்கு எல்லாம் தெரியும், 100 மார்க் நான் எடுத்துருவேன், கரெக்டாக தெரியும்.
அந்த ஸ்டெப்ஸை ஒரு வாட்டி பாருங்க, நான் கரெக்டாக போட்டிருக்கேன். நான் அதே மாதிரி பெண்கள் உடல் நலத்தில் மிக கவனமாக இருக்கணும். குறிப்பாக கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள், அடி வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள். இதுக்கு நான் கை வைத்தியம் பண்ணுறேன், அது பண்ணுறேன், அதெல்லாம் கிடையாது. டெஃபினட்டாக நீங்கள் டாக்டரை பார்க்கணும். அவங்க கொடுக்குற மெடிசனை வந்து ஹஸ்பண்ட் வாங்கி தான் தருவார். பக்கத்துலேயே இருந்து அந்த மெடிசனில் நீ சாப்பிட்டியான்னு பார்க்க முடியும். ஒழுங்காக அந்த டோசேஜ் கம்ப்ளீட் பண்ணணும். அந்த ராகு இன்கம்ப்ளீட்டட் மெடிசன். ஒரு 2 நாள் சரியான உடனே அதை சாப்பிட்டுட்டு விட்டுருங்க, திருப்பியும் ரீலாப் ஆகிடும். அதனால அது வந்து ஆப்ரேஷன் லெவலுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் வரும். மொத்தத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, சிம்ம ராசிக்காரர்கள் அன்பாக இருங்க, அடிமையாக இருக்காதீங்க. அதே நேரத்தில் தயவு செஞ்சு நான் அவனை நம்பினேன், இவனை நம்பினேன், இந்த முடிவு எடுத்தேன், அந்த முடிவு எடுத்தேன், நீங்கள் எந்த முடிவு எடுக்க வேணாம். 2.5 வருஷம் சும்மா இருங்க, இருப்பதை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க. ஊர் விட்டு மாறணுமா, சந்தோஷமா போயிட்டு வாங்க. தொழிலை எக்ஸ்பென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. படிக்கிற பசங்களாக இருந்தால் அப்படியே நீங்கள் வேலைக்கு போங்க. இந்த 2.5 வருஷம் ஸ்டடீஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு படிப்புலேயும் நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்க, வேலையிலையும் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. ஆக மொத்தம் இந்த காலம் இது ஒரு அனுபவ காலம், இது ஒரு எக்ஸாமினேஷன் காலம். ஒரு ட்ரெயினர் வந்திருக்காரு உங்களை ட்ரெயின் பண்ணுறதுக்கு. அந்த ட்ரெயினரை தப்பாக சொல்லாதீங்க, ட்ரைனிங்கை நல்லா எடுத்துங்க. அற்புதமாக வாழலாம். வாழ்க பலமுடன். ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக சார். கொஞ்சம் பயத்துல இருந்த சிம்மராசி நேர்களுக்கு வந்துட்டு ஒரு தைரியத்தை வந்து கொடுத்துருக்கீங்க, ரொம்ப பூஸ்டப் பண்ணியிருக்கீங்க, ரொம்பவுமே நன்றி. அடுத்தபடியாக கன்னி ராசி, அவங்களுக்கு இந்த மாதிரி இந்த முறை எப்படி இருக்குங்க சார்? ஏன்னா அவங்களுக்கு இந்த வாட்டி பாத்தீங்கன்னா கண்டகச்சனி, கேட்கும் போதே கண்டகச்சனி அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ என்ன மாதிரியான பலன்களை வந்து சனி பகவான் அவர்கள் கொடுக்க போகிறார் கன்னிராசிக்கு? அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே, கண்டகசனின்னா உடனே உங்களுக்கு கண்டம் வந்துடும் அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. அப்படிலாம் வராது. ஏன்னா நம்ம காலபுருஷ தத்துவத்தின் 10க்கும் 11க்கும் உரிய சனி பகவான் உங்களுக்கு என்ன பண்ணுவாருன்னா 5க்கும் 6க்கும் உரியவர் 7ஆம் இடத்துக்கு போகிறார். இப்போ என்ன பண்ணும், பெரிய பெரிய நிறுவனங்கள். ஏன்னா இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஐயா பஞ்சநாதன் ஐயா முன்னாடியே சொன்ன மாதிரி சனி பகவான் வந்து மீன வீட்டுக்கு போகும் பொழுது பெரிய மாற்றங்கள் ஏற்படுங்கிற மாதிரி, இது அதுக்கு மட்டும் கிடையாது, எல்லா ராசிக்குமே பெரிய சேஞ்சஸ் வரும். அந்த மாதிரி பெரிய பெரிய பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்க, பெரிய பெரிய பார்ட்னர்ஷிப்னா பல ஆண்டுகள் நான் சேர்ந்து வாழ்ந்தேன், கணவன் மனைவியாக இருக்கலாம், இல்லைன்னா பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாம். இந்த மாதிரி அமைப்புகள்லாம் பேச்சினால், அதே மாதிரி தவறான வார்த்தைகளால் வந்து பிரியக்கூடிய அமைப்புகள்லாம் வந்துடும். இதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதே மாதிரி அடுத்தவாளை ப்ளேம் பண்ணுறதுனா என்ன, அவங்க அந்த தப்பு பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா, இவங்க இப்படி பண்ணியிருக்கக்கூடாது பார்த்தீங்களா, இப்படின்லாம் அடுத்தவங்கள சொல்கிறத விட ஒரு விரலை நீங்கள் காட்டும் போது 4 விரல் உங்களையும் பார்க்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் அடுத்தவங்களை நீங்கள் ப்ளேம் பண்ணுறத விட நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களுடைய விஷயங்களில் பேஷன்ஸ் அண்ட் பர்சிவரன்ஸ் வந்து இப்போது, அதாவது ரொம்ப பொறுமையோட, ரொம்ப ரொம்ப பொறுமையோட நீங்கள் கையாளக்கூடிய அமைப்புகள் உண்டு. இது வந்து எப்பயுமே அந்த எந்த ஒரு டிரான்சிட்டாக இருந்தாலும் அவரவர் காலத்தை பொறுத்தும், அதே மாதிரி கால நேரம் வர்த்தமானம் சொல்லுவோம். அப்போ அதோட தன்மை என்ன, அவங்க வயதை பொறுத்து தான் பலன் வரும். அப்போ அதே மாதிரி உங்களுக்குள்ள ஜனனகால ஜாதகத்தை பார்க்க வேண்டிய ராசியில் கன்னிராசி அன்பர்களும் பார்த்துக்கோங்க. அப்போ அந்த சின்ன குழந்தைகள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், ஆப்போசிட் ஜெண்டர்ஸ்ல அட்ராக்ட் ஆகிறதோ, தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸ், தகாத உறவுகள், அதாவது கூடா நட்பு எப்பயும் கேடாதான் முடியும், அதை நீங்கள் பேசிக்காக புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த குழந்தைகள் இருக்காங்க, டீனேஜர்ஸ் இருந்தாங்கன்னா டீனேஜர்ஸை நீங்கள் கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க, பெரியவங்க கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்த நிலையில் வரக்கூடிய அமைப்புகள், நான் வந்து பெரிய எடுப்பேன், புது பார்ட்னர்ஷிப்பை ரெனியூ பண்ணுவேன், ஒர்க் பண்ணிட்டு நான் பண்ண போகிறேன் அப்படின்னா வேண்டாம். இப்போ இந்த டயத்தில் இருக்கும்போது அந்த மாதிரி பார்ட்னர்ஷிப்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி பெரிய முடிவுகள் எடுக்கும்போது கோல்சார பலனை வச்சு நீங்கள் எடுக்கக்கூடாது. ஐயாப்பா சொன்ன மாதிரி உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துட்டு முடிவுகள் எடுத்துக்கிறது நன்மையை கொடுக்கும். கணவன் மனைவி அல்லாத உறவுகளில் வந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி யாராவது வருவாங்க, கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படிம்பாங்க, நோ நீட் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 4 பேர் செவுத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்களே முடிச்சுக்கோங்க. இது பண்ணும் பொழுது தேவையற்ற எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ்க்கு போகக்கூடிய அமைப்புகள் வந்து அவமானத்தை ஏற்படுத்தி தரும். இதுக்கு இல்லாமல் 50 to 60 இருக்கக்கூடிய குறிப்பாக பெண்கள், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெனபாஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் உடல் உபாதைகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும், ரொம்ப ஆக்டிவாக இருந்தவங்க நல்ல வேலை பார்த்துட்டு இருந்தேனே, என்னப்பா இது உடம்பு படுத்துதே அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் வரும்.
இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு உழைச்சாச்சு, குடும்பத்துக்காக நிறைய பார்த்தாச்சு, கொஞ்சம் தான் ரிலாக்ஸாக இருங்களேன். அப்போ இந்த மாதிரி அமைப்புகளில் இருந்துக்கிறது வந்து உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன? ஒரு குரு, குருன்னா நான் சொல்கிறது ஒரு மென்டராக இருக்கலாம், உங்களுக்குள்ள ஜோதிடராக இருக்கலாம், இல்லை உங்களோட வெல்விஷராக இருக்கலாம். இவங்களுடைய ஒரு ஆசீர்வாதத்தோட, அதே மாதிரி ஆன்லைன் மூலமா ஏமாறக்கூடிய சில ராசிகள்னு சொல்லக்கூடிய அமைப்புல இவங்களும் ஒன்று புதுசா. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா, திடீர்னு யூடியூப்ல நான் மந்திரம் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வருவாங்க. அங்க போய் பல லட்ச ரூபா கொடுத்து ஏமாந்துருவீங்க. ஸோ குருன்னு நான் மீன் பண்றது என்ன? குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது அப்படின்னா, ஒரு குருன்னா அவங்கள நீங்க நல்லா உணர்ந்து அவங்களோட நீங்க பழகி அந்த மாதிரி விஷயங்களை நேரடியா பார்த்து சில வித்தைகள் மூலமாக, வித்தைகள்னா மந்திரங்களா இருக்கலாம், சில இதா இருக்கலாம், தேவாரங்கள் இருக்கலாம், திருவாசகங்கள் இருக்கலாம். இந்த மாதிரி நல்ல காரியங்கள்ல உங்களை ஈடுபடுத்திக்கோங்க. இப்போ இந்த நல்ல காரியங்கள்ல நீங்க ஈடுபடுத்துறது மூலமாகவும், பூஜைகள் புனஸ்காரங்கள், பூஜை பண்றதெல்லாம் பரிகாரம் கிடையாது, அதை புரிஞ்சுக்கணும். உங்க வீட்டில், அதாவது உங்க கிரகஸ்தத்துல ஒரு கணபதி ஹோமம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, குறிப்பா நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, மகாமிருத்யுஞ்சய பூஜைகள் பண்ண 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 உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, கந்த சஷ்டி கவசம் சொல்லிகிட்டே வாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும், அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். இது ஒரு வேளை. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா, 30லேருந்து 40 வயசுல இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் இருக்கீங்க, உங்களுக்கு குழந்தை வரமே இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல இருக்கிறவங்க கூட, அன்பான என் ஆதன் நேயர்களே, நீங்க வந்து திருச்செந்தூர் முருகனை மனதார நினைத்து பன்னீர் இலை பிரசாதத்தை வாங்கி ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக, நீங்க ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுடைய நட்சத்திரம் வரக்கூடிய காலங்களில் கன்னிராசி அன்பர்கள் நீங்க மனசார அங்க போயிட்டு திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் கடல் ஸ்நானம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நாழி கிணத்துல போய் நீங்க வந்து ஸ்நானம் பண்ணிட்டு, இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு வரும்பொழுது அங்க போயிட்டு உடனே குடு 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 குடுன்னு ஓடி வரக்கூடாது. அங்க போயிட்டு செந்திலாண்டவரை உணர்ந்து, சண்முகநாதரை உணர்ந்து, வள்ளி தெய்வானையை பார்த்துட்டு அமைதியான நிலையில நீங்க போயிட்டு வர வர வரவே நீங்க எதிர்பார்க்காத அளவுல, இப்ப இந்த மாதிரி பரிகாரங்கள் அழகா பேசும்போது நம்ம பஞ்சநாதன் ஐயா சொன்னாங்க. அப்போ பரிகாரம் பலிக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா ஆதி காலங்கள்ல நூல்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, பல தலைமுறையா இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் புரியும். இந்த ஜோதிட லைன்ல இருக்கிறவங்களுக்கு ஆக்சுவலா ஜோதிட சாஸ்திரம்னு சொல்றதுக்கு இன்னொரு பேரும் உண்டு, பரிகார சாஸ்திரம்னு பேரு. அப்ப அந்த பரிகாரம்ன்றது என்ன? தெய்வீகமான பரிகாரங்கள் மூலமா, ஏன்னா அந்த கிரகங்களுக்கெல்லாம் யாரு வந்து அதிபதினா சுவாமி தான். அப்ப அதுக்குள்ள விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது, இப்ப இதனால உங்களுக்கு என்ன நடக்கும்? என்னங்க இன்னைக்கு வந்து மாடர்ன் டெக்னாலஜி இருக்கு, என்னங்க எப்ப பார்த்தாலும் சுவாமி கும்பிட சொல்றீங்க? சுவாமி என்ன பண்ணுவார்? தெய்வ மனுஷ ரூபேனா. அப்ப சுவாமி என்ன பண்ணுவார் உங்களுக்கு? அதற்கு தகுந்த மாதிரி நல்ல மருத்துவத்தை கொடுப்பார், நல்ல மருத்துவரை போய் பார்ப்பார். நீங்க வந்து ஒரு 2 மருத்துவரை ஒரு ஒப்பீனியன் கேட்டிருந்தீங்கன்னா, ஒரு 3வது நபரை போய் பார்ப்பீங்க. அது மூலமா உங்களுக்கு கிளிக் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் கன்னிராசி அன்பர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. பெரிய பெரிய முடிவுகள் எடுக்காமல் உங்களுடைய குரு ஆசீர்வாதத்தோட, புதுசு புதுசா நான் கலை கத்துப்பேன், புதுசு புதுசா ஆங்ஸைட்டி ப்ராப்ளத்தை ஏத்திப்பேன்னு சொல்றதை விட, இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷமா வாழ்றது, அதே மாதிரி இருக்கிற உறவுகளோட சந்தோஷப்பட்டுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கக்கூடிய கன்னிராசிகளுக்கு பெரிய பிரச்சனைகள் வராது. அதே மாதிரி ஏதாவது ஒரு வழக்கு முடியுது, கோர்ட்டு வழக்கு, ஏன்னா எப்பயுமே இந்த சனியோட தன்மை வந்து எப்பயும் நல்லா புரிஞ்சுக்கணும். சனி பகவானோட தன்மை கோர்ட்டுன்னு சொன்னாலும் அதுல நீதிமான்னு சொல்லக்கூடிய ஜட்ஜு வந்து குருவும் சேருவார், அதுவும் ஒரு காரகத்துவத்துக்கு உண்டு. அப்ப கோர்ட் வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், எதிரிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஒரு காம்ப்ரமைஸ் ஸ்டேட்டுக்கு வரீங்க அப்படின்னு சொன்னா காம்ப்ரமைஸ் ஆயிடணும். சரி 1 கோடி ரூபா தரணும், 80 லட்ச ரூபா தரேன் சார் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா முடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பண்றது நன்மை. ஒருவேளை வழக்கு சம்பந்தமான பிரச்சனையில இருக்கீங்க, இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கீங்கன்னா, காளி தேவி வழிபாடு ராகு கால நேரத்துல பண்றதும், துர்காதேவி வழிபாடு பண்றதும், பஞ்சமி திதிகள்ல வாராகி அம்மன் வழிபாடு பண்றதும், ஓம் குண்டலி புறவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ரிய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே அப்படின்னு வாராகி அம்மனை நீங்கள் மனதார வழிபட வழிபட வழிபட, உண்மையாவே உங்க மேல தவறு இல்லாமல் பொய் வழக்குகள் உங்கள் மேல் இருந்தால் வழக்குகளில் வெற்றி பெற வாராகி அம்மன் துணையாக இருப்பார். எனினும் ஜனனகால ஜாதகமே வந்து இறுதியான விஷயங்களை கொடுப்பதால் கோல்சார ரீதியான பலன்களையும் பார்த்துட்டு உங்கள் ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் பார்க்கும்போது கன்னிராசி அன்பர்களுக்கு நிறைய மாற்றங்கள் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான அனுகூலங்கள் உண்டு.
கண்டிப்பாக சார். ஸோ கண்டக சனினா என்னன்றதை ரொம்ப தெளிவாகவே சொல்லிட்டீங்க. பயம் போயிடும் அப்படின்றத நம்பலாம்.